லாஸ்ட் வீடியோட கன்டினியூட்டி தான் இது. ஸோ தம்பியை கொஞ்ச நேரம் விளையாட காமிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். என்கிட்ட விளையாடவும் மாட்டார், சிரிக்கவும் மாட்டார். ஸோ அவரோட டேடி வந்துட்டு முன்னாடி போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் விளையாட காமிச்சிட்டோன்னே அவருக்கு ஒரே சிரிப்பு தான். இவர் என்னைக்கு தான் என்னை பார்த்து சிரிப்பாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பியை வீட்டில் விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி போகிற வழியில் நம்ம வந்துட்டு பெட்ரோல் பங்க் போயிட்டு அதில் ஏர் செக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து என் ஹஸ்பண்ட் செக் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிஷினை செக் பண்ணார், அது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை போல். அவர் ரொம்ப நேரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட் பக்கத்தில் இன்னொரு மிஷின் இருந்துச்சு ஏர் செக் பண்ணுறதுக்கு. ஸோ அதை செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை செக் பண்ண சொன்னார். 45 காமிக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னார். ஸோ எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஸோ நைட்ரஜன் சொல்லி போட்டிருந்துச்சு அந்த மிஷின் மேலே. ஸோ கீழே பார்க்கும்போது 45 ரேட்டிங் காட்டுச்சு. ஸோ அப்படின்னு தான் ஓகே அப்படின்னு சொன்னார் அவர். ஏர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏர் கம்மியாக இருந்து அவர் ஏற்றிருப்பார் போல். ஸோ அதுக்கப்புறம் வந்த வேலையை பார்ப்போன்னு போயாச்சு பிரியாணி கடைக்கு. ஸோ பிரியாணினாவே லெக் பீஸ் எக் இல்லாமலா அங்கே பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கனும் இல்லை, 65ம் இல்லை. சரி நான் யாரும் மூஞ்சியை பார்த்துட்டே இருந்தேன். உடனே ஓடி போயிட்டு பக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எனக்கு. நல்லா வயிறு ஃபுல்லாக உனக்கு சலிச்சு போகிற அளவுக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு என்கிட்ட. நானும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு கிடைச்ச சிக்கன் குழம்புலேருந்து அவர் கொண்டு வந்த வரைக்கும் நல்லா அடிச்சு நவுத்தி வயிறை ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக அது வந்து எனக்கு சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தாரு. அந்த கடையில் வந்துட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு ஜூஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ 100 ருபீஸ் பிரியாணிக்கு 20 ருபீஸ் ஜூஸ் வந்துட்டு இதுதான் வந்து பிஸ்னஸ் ஒரு ட்ரிக்ஸுங்க. ஸோ அந்த கடையை வந்து நான் காமிச்சிருக்கேன். எதுக்காக காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. டேஸ்ட் வந்து பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது வந்து நாயுடு மங்கலத்தில் வண்ணம்மாள் மண்ணோடியார்னு கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருந்துச்சு.